புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இந்த ஆராதனை வேளையிலே உலகம் முழுவதும் உள்ள மாதா தொலைக்காட்சி வழியாக ஆராதனையில் பங்கு பெற இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒப்புக் கொடுப்போம். கோவை புதூர் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கப் பெறவும். எந்த கருத்திற்காக இடைவிடாது ஜெபிக்கிறார்களோ அது ஆண்டவர் தாமே நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வல்லமையுள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பொழிந்தள்ளும்படியாகவும், ஆழமான நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வழிகாட்டும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. மனிதனால் முடியாத காரியம் கடவுள் எளிய முறையில் செய்து முடிக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனெனில் அவரே எல்லாம் வல்லவர். நற்கருணையிலே வீற்றிருக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், வல்லமையுள்ளவர். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே என்று சொல்லி அரவணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவினுடைய கரங்களிலே நம்முடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆராதனை வேளையிலே வல்லமையுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நோய்களையும் ஆண்டவதாமே சுகப்படுத்துவாராக. இந்த ஆராதனையிலே பக்தியோடு பங்கெடுக்கக்கூடிய, ஜாதி மத வேறுபாடின்றி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மாதா தொலைக்காட்சி குழுவினர் அனைவருக்கும், அனைத்து அருத்தந்தையர்களுக்கும் ஆண்டவதாமை உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என நீ மகிமை செய்ய செய்ய உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்கு இணங்க அவரை மகிமை செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். கோவை புதூர் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ வல்ல செயல்கள், ஏராள நபர்கள் சாட்சியம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த வல்லமையுள்ள இடத்திலிருந்து இந்த ஆராதனையானது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படும் பொழுது அனைத்து மக்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவரால் இயலாதது ஒன்றுமில்லை.
இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை வினோத் அற்புதமாக சொன்னார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளுக்கு முடியாதது என்பது ஒன்றுமில்லை. இதுதான் அன்னை மரியாளின் நம்பிக்கை, அனைத்து புனிதர்களின் நம்பிக்கை, இதோ நமது நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இயேசுவே நீ தொட்டார் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. நாவசைத்து பேசாத என் வாயு கூட வகை வகையா கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே என்னை தொடும், ஆண்டவரே என்னை தொடும், எனக்கு விடுதலை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே பல வேளைகளில் இப்படி வார்த்தையை நான் கேட்காமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நீர் சொல்லிக் கூட நான் அதை உணராமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே என் காதுகளை தொடும், உன் வார்த்தையை கேட்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். தொடும் சாமி. எவ்வளையும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க
செய்வீரே. எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உம் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் உணர்ந்து பாடுவோமா? சொல்லுங்க ஆண்டவரே. என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே இதோ இந்த நெற்கருணையிலே உம்முடைய எழில் வதனத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நீங்க தான் சுகம் தந்த தெய்வம், உம்மை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் தான் பாவத்தை மன்னிக்கும் தெய்வம், உம்மை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே வாழ்வை கொடுக்கும் தெய்வம். இயேசுவே உம்மை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி நன்றி இயேசுவே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரவான உள்வதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம் வதனம் காண செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் தொடும் ஆண்டவரே. என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே இதோ எந்த செயல்களையும் எனக்கு அறிவது கிடையாது. ஆண்டவரே இதோ நான் உணவற்ற நிலையிலே நான் இருக்கிறேன், செயலற்ற நிலையிலே இருக்கிறேன். ஆண்டவரே உம் அற்புதமான கரங்கள் என்னை பற்றட்டும். இதோ நான் உன் அற்புதமான கரங்களை பற்றி கொண்டு என் வாழ்வை நான் தொடர, உம்மை பின்தொடர எனக்கு அருளை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆண்டவரே இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே என்னுடைய வாழ்வு உணர்வற்று கிடக்கிறது, அன்பற்று கிடக்கிறது, நோயோடு கிடக்கிறது. ஆண்டவரே இதோ உணர்வில்லாத என் வாழ்வில் நீங்க வாங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுங்க, என் வாழ்வு மாறட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் சுவாமி, தொடுங்க. என் உடல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். காணும். இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே நீர் சொன்னால் போதும், ஆண்டவரே என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். சுகமாய் மாறட்டும். இயேசுவே நீர் தொட்டால்
தொடும். அற்புதம் காணும். ஆண்டவரே பிள்ளைகளை தொடும். இயேசுவே நீ சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே ஆராதனை ஏற்படும். ஆராதனை 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 என் இயேசுவே ஆராதனை ஆண்டவரே. என் இயேசுவே ஆராதனை 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 தொடும் சாமி. என் இயேசுவே பிள்ளைகள் தொடும். ஆராதனை ஆராதனை. என் இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை என் மீட்பரே ஆராதனை மீட்பரே, உம்மை ஆராதிக்கிறோம். மீட்பரே ஆராதனை என் மீட்பரே ஆராதனை என் மீட்பரே ஆராதனை என் இயேசுவே ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம். என் இயேசுவே ஆராதனை என் இயேசுவே ஆராதனை என் இயேசுவே ஆராதனை இயேசுவே சொல்லு. எல்லோரும் சொல்லு. இயேசுவே கரமையத் சொல்லும். இயேசுவே 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 இயேசு ஆண்டவரே இயேசுவே நன்றி 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 அப்பா. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. மன்னிப்பவரே உமக்கு நன்றி. சுகம் தரும் தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே நீ தொட்டால் போதும் ஆண்டவரே என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இப்போதே அற்புதங்கள் அதிசயங்கள் காணச் செய்யும். இயேசுவே நீ சொன்னால் போதும் இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் மனமெல்லாம் சுகமாய் சுகம் மாறும். கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த மனங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. கடினமான உள்ளம், இறுக்கமான உள்ளம் எல்லாம் ஆண்டவரே இப்போதே உடைக்கப்பட்டது. ஆமென். தொடும் 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 ஆண்டவரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசுவே நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வெல்லாம் நாளே இல்லை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வு வாழ்வே இல்லை. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசுவே உயிரின் ஊற்றே நீயாவா? ஆமா ஆண்டவரே நீங்க தான். உண்மையின் வழியே நீயாவா? ஆண்டவரை உற்று நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே என் உயிரின் ஊற்று நீங்க தான். உயிரின் ஊற்றே நீயாவா? உண்மையின் வழியே நீயாவா? ஆண்டவரே என் உறவின் பிறப்பு நீங்க தான். உறவின் பிறப்பே நீயாவா? இயேசுவே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான். உள்ளத்தின் மகிழ்வே
உணர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து மீண்டும் சொல்லுவோமா? உறவின் பிறப்பே நீயா, ஆண்டவரே உள்ளத்தின் மகிழ்வே நீயா, நீங்க தான் சாமி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இயேசுவே நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்கும். அற்புதங்களை அதிசயங்களை செய்கின்ற தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறைவசனத்திலே கபிரியேல் தூதர் மாதாட்ட சொல்றாங்க, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி. இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? கடன் தொல்லையோடு இருக்கிறீர்களா? வாழ்விலே ஒன்றுமில்லை என்று உடைந்து போய் இருக்கிறீர்களா? தனிமையில் இருக்கிறீர்களா? ஒன்றை மட்டும் ஆண்டவர் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இதோ என்னால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாமும் விசுவசிப்போம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. அதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கிறோம். இன்னைக்கு பாருங்களேன், வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள். எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு நான் ஆண்டவரிடத்தில் வந்தால் அதற்கு எத்தனை தடைகள். பல நேரத்தில் ஐயோ ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் இயலாது, இது ஆகவே ஆகாது என்று சொல்லி பல நேரத்திலே நமது பலத்தை மட்டுமே, என்னுடைய திறமையை மட்டுமே, நான் என்று சொல்லி என்னை மட்டுமே முன்னிறுத்தி பல காரியங்களிலே என் வாழ்விலே நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மாதா பாருங்க, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கபிரியேல் தூதர் சொன்னவுடனேயே அப்படியே சரணடைந்து இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அன்னை மரியாளால் எல்லாம் செய்ய முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்றைக்கு பல்வேறு துன்பம், துயரம், நோய், இன்னைக்கு கேன்சர் வியாதிகள், இதயத்தில் அறுவை சிகிச்சை என்று சொல்லி எத்தனையோ பிரச்சனைகளோடு நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கலாம். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரால் முடியும், அவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை. இந்த சிந்தனையோடு அனைவரும் எழுந்து நிற்போம். இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 முடிய இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினாகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா,
வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றான். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். லூக்கா 1:37. கடவுளால் இயலாதது, கடவுளால் இயலாதது. இந்த தவக்காலம் முழுவதும் நாம் ஜெபிக்கக்கூடியது இதுதான். இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்கின்ற போது நமக்கு ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். அப்போ இன்னைக்கு முழுவதும், இந்த தவக்காலம் முழுவதும் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம்? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. இன்றைக்கு விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், முதல்ல இந்த கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள். மாதாவுக்கு திருமணம் ஆகவில்லை. கபிரியேல் தூதர் ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. திருமணம் ஆகாத பெண்ணிடம் போய் நீ கடவுளின் தாயாக போகிறாய், இதோ இப்படி அருள்மிக பெற்றவரே, இந்த உலகத்திற்கெல்லாம் அருள் பெற்றவர்களில் மிகுதியான அருளை பெற்ற கன்னியே நீ வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தியதோடு மட்டுமல்ல, அவர் எப்படி இருப்பார்? பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணையை அவர் என்றென்றும் ஆளுவார். இப்படிலாம் சொல்றீங்களே, எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை அப்படின்னு சொன்ன உடனே கபிரியேல் தூதர் சொல்கிறார், தூய ஆவியானவர் மீது வருவார், நிழலிடுவார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதற்கு சான்று பாருங்க, உங்களுடைய சகோதரி உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையிலும் கூட இதோ அவளும் கருவுற்றிருக்கிறார், அதுவும் ஆண்டவரால் தான். எனவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னவுடனேயே அன்னை மரியாள் நம்பினார், அவருக்கு வாழ்வு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தொடக்க நூல் 21வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாமுக்கு எல்லா செல்வமும் இருந்தது, கடவுளோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் தனக்கு பெயர் சொல்லக்கூடிய பிள்ளை ஒன்று இல்லை. கடவுளை நம்பினால் அது எல்லாம் கூடும். அதுதான் தொடக்க நூல் 21வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சாரால் ஆபிரகாம் 100 வயதிலே ஈசாக்கு என்னும் மகனை கொடுத்து கடவுள் அவர்கள் எப்படி ஆசீர்வதித்தார்? கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த விடுதலை பயண நூல்கள் 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எகிப்திலே மக்கள் வேதனை, துன்பம், அடிமைகள், வாழ்வே இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த போது கடவுள் பாருங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைத்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். போறார், பார்வோன்ட்ட பல்வேறு துன்பங்கள் பார்க்கிறோம். அந்த 10 அற்புதங்களை, அதிசயங்களை செய்து போரிட்டு அந்த மக்களை கூட்டி வருகிறார். விடுதலை பயண நூல் 14 பார்க்கிறோம். ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் அந்த பார்வோனின் படைகள். வாழ்வு முடிந்து விட்டது, அவ்வளவுதான், வாழ்க்கையே இல்லை. மக்கள்லாம் சொல்றாங்க, எகிப்திலே சவக்குழிகள் என்று இல்லை என்று சொல்லியா இங்க சாவதற்காக எங்களை எல்லாம் நீர் அழைத்து வந்தீர்? ஒரு பக்கம் கடல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த பார்வோனின் படைகள் எங்களெல்லாம் வந்து வெட்டி வீழ்த்த போகிறார்கள், வாழ்வு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசே உன் கோலை கடலின் மீது நீட்டு. செங்கடல் 2ஆக பிரிந்தது. அவர்கள் கால் நடையாமல் நடந்து சென்றார்கள். கடவுளால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41 முதல் அந்த இறை வசனங்களில் பார்க்கிறோம். அந்த பிலிஸ்தீரோடு இந்த இஸ்ராயலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் பெரிய அரக்கன். அப்படிப்பட்ட அரக்கனை
தாவீது எப்படி வென்றார்? சவுல் மன்னன், இதோ என்னுடைய படைக்கலன்களை எல்லாம் நீ போட்டுட்டு போ, ஏனென்றால் படையிலே ஒரு போருக்கு போவன் அந்த போர் வீரனுக்குரிய அணிகலன்களோடு தான் போக வேண்டும். தாவீது ஆடு மேய்க்கிற பையன், ஒண்ணுமே இல்லாமல் இருந்தான். தாவீது சொல்றாரு, இந்த போட்டு பார்க்கறாரு, பஃபூன் மாதிரி இருக்கு, தொலை 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 தொலைன்னு எல்லாத்தையும் கழட்டி சவுல்ட்ட அரசன்ட்டே கொடுத்துட்டு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு செட் ஆகக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், இதோ என் ஆண்டவரின் பெயரால் நான் செல்கிறேன் அப்படின்னு போனாரு. ஒரு சாதாரண கூழாங்கலை விட்டு எறிந்தார், கோலியாத்து மடிந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பாருங்க, தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது அந்த இறைவசனம் தொடங்கி அப்படியே தொடர்ந்து பார்க்கிறோம். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ, அந்த அரசன் ஆண்டவரை அவர்கள் வணங்கினார்கள், அரசனை வணங்கவில்லை என்று சொல்லி எரியும் தூச்சொலியிலே தூக்கி போடுகிறார்கள். அங்க அந்த தீ அவர்களுக்கு ஏதாவது செய்ததா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த தீ அவர்களுக்கு ஒன்றுமே அவர்களுக்கு தீங்கு இழைக்கவில்லை. தானியேல் குகையிலே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? தன் தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது பாருங்க. இந்த விவிலியத்தில் வருகின்ற எல்லாரையும் நாம் பார்த்தோம். அன்னை மரியாள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பினார்கள். இதோ எங்க கபிரியேல் தூதர் சொன்ன அந்த இடத்தில் மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தி 1:37-38 மட்டுமல்ல, சிலுவையின் அடியில் இருக்கிற வரையில் என் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. கபிரியேல் தூதர் சொன்ன போது ஏற்றுக்கலாம். சிலுவையிலே தன்னுடைய மகன் ஒன்றுமில்லாமல் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட மாதாவுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதனால தாங்க அந்த சிலுவையின் அடியில் இருந்து அந்த தாய் இந்த உலகத்தின் தாயாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ நம்முடைய உள்ளத்தை ஒரு ஊடுருவோம் என்பதன் பொருளை அங்கே அந்த சிலுவையின் அடியிலே இந்த தாய் கண்டுகொண்டார்கள் என்று சொன்னால், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்னை மரியாள் உணர்ந்தார்கள், நம்பினார்கள், விசுவசித்தார்கள், வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நானும் நீங்களும் நம்பினால், இந்த நற்கருணை ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நானும் நீங்களும் நம்பினால், இந்த தருணத்திலே அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை இப்போது நடக்கப் போகிறது. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இந்த தருணத்திலே இப்போது அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழப்போகுது. ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது ஆண்டவர் கேட்டு கேள்வி இதெல்லாம், நான் செய்வேன், இது நடக்கும், நீ நம்புகிறாயா? ஆண்டவரே நம்புகிறேன், நடந்தது. இன்றைக்கு நம்மிடத்திலும் நம்முடைய வாழ்விலும் நடக்க போகிறது. அதைத்தான் இந்த நேரத்திலே விசுவசிக்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமா? இது ஆண்டவருடைய இந்த பரிசுத்த இரத்தத்தால் நாம் இப்போது கழுவப்பட போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இப்போது என்னே வல்லமையாய் பாயப்போகிறது. ஆமென். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று சொல். ஆண்டவருடைய இந்த காயங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் இப்போது நம் ஒவ்வொருவர் மீதும் பாயப்போகிறது. நம்பிக்கையோடு, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காம அப்படியே கண்களை மூடி இயேசு சிலுவையில் சுமந்த அந்த காட்சிகளை நினைவுக்கு கொண்டு வரும். அப்படியே கண்களை மூடி, இயேசு ஆண்டவர் இதோ சிலுவையிலே இருக்கிறார். இந்த நற்கரணில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நம் அருகிலே இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இயேசு ஆண்டவர் அப்படியே சிலுவையிலே விண்ணுக்கும் மண்ணுக்குமா தொங்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியே மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். இது வல்லமையின் நேரம், இது விடுதலையின் நேரம். அப்படியே 2 கரங்களையும் உங்கள் தலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் சிலுவையில முள்முடியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியே நினைத்து பாருங்கள். வேதனையோடு இருக்கும் என் ஆண்டவரை நினைத்து பாருங்கள். ஏன் என் ஆண்டவருக்கு இந்த வேதனை? நான் செய்த பாவங்கள் தானே,
என்னுடைய தீச்செயல்கள் தானே. இயேசுவே ஆண்டவரே மன்னியும் சொல்லுவோம். மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே சுகப்படுத்தும், இயேசுவே சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். இயேசு தெய்வமே, என் சிரசில் உள்ள ஆண்டவரே நோய்கள் எல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. ஒப்பு கொடுங்க. என் சிரசில் உள்ள நோய்கள் இயேசுவே. எல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. ஆண்டவரே முள்முடி அணிந்த காயங்களா இயேசுவே சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு அந்த முள்முடியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நினைத்துப்பா. இயேசுவே இயேசு தலையில் அந்த முள்முடி வைத்து அப்படியே அழுத்துகின்ற போது என் ஆண்டவர் துடித்திருக்க மாட்டாரா? இயேசுவே ஆ என்று சொல்லி அழலி இருக்க மாட்டாரா? ஐயோ என்று சொல்லி துடித்திருக்க மாட்டாரா? இயேசுப்பா ஏன் என் அந்த ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட துன்பம்? ஏன் என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட துன்பம்? இயேசுவே என் பாவம் தானே, மன்னியும் ஆண்டவரே. என் சிந்தனையால் செய்த பாவம் தானே, மன்னியும் ஆண்டவரே. அதுதானே ஆண்டவருக்கு முள்முடியாய் வந்தது. இயேசுவே அதுதானே ஆண்டவருக்கு முள்முடியாய் வந்தது. மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் சிந்தனையிலே எத்தனை எத்தனை பாவம். இயேசுவே என்னுடைய பார்வையா, என் வார்த்தையா, இயேசுவே நான் செய்த அந்த பாவங்கள் தான் மன்னியும் ஆண்டவரே. உனக்கு முள்முடியாய் வந்தது. மன்னியும் ஆண்டவரே. உனக்கு வேதனையை தந்தது. மன்னியும் இயேசுப்பா. என்னை மன்னியும். மன்னியும் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மன்னியும். மன்னியும் ஆண்டவரே. இனி உனக்கு துன்பத்தை தரமாட்டேன். மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே என்னை மன்னியும். மன்னியும் இயேசுப்பா. இதோ தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தீராத தலைவலி, இதோ தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்டிகள், இயேசுவே இதோ மூளையிலே பல்வேறு பிரச்சனைகள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். மூளை வளர்ச்சியே இல்லாமல் என் பிள்ளை இருக்குது. நாவிலே பிரச்சனைகள், பற்களிலே பிரச்சனைகள், தண்டுவடத்திலே பிரச்சனைகள், சுகப்படுத்த மாட்டேன். தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் முள்முடியிலிருந்து, இயேசுவே உன் தலையிலிருந்து வழிந்தோடிய ஒரு ரத்தம், ஒரு துளி ரத்தம் ஆமென். இதோ பிள்ளைகள் மீது பாயட்டும். பாயட்டும் ஆண்டவரே. என் தலையிலே பாயட்டும். பாயட்டும் ஆண்டவரே. இந்த தலை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் உம்முடைய ரத்தத்தால் இப்போதே ஆண்டவரே கழுவப்பட்டு சுகம் கிடைக்கட்டும். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. சுகம் கிடைக்கிறது. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. நன்றி இயேசுவே. அப்படியே கண்களை மூடி அவருடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நோக்கி நீட்டுங்க. அப்படியே கண்ணை மூடிக்குங்க. நற்கரனை ஆண்டவரை நோக்கி நீட்டுங்க. என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் இயேசுவே உம் கையோடு வைக்கின்றே. இயேசு ஆண்டவரே, என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் கையோடு வைக்கின்றே. இயேசு ராஜா, ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசுவே
சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசுவே சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. இது ஆண்டவருடைய அந்த புனிதமான பாதங்களை பாருங்கள். 2 காலையும் எடுத்து வைத்த அந்த ஆணிகள் கொண்டு படை வீரர்கள் சுத்தியால் அடிக்கிறார். இயேசு துடிக்கிறார். இயேசுக்கு இந்த வேதனை யார் தந்தது? நானும் நீங்களும் தானே. நாம செஞ்ச பாவம் தானே ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்தது. மன்னிப்பு கேட்க மாட்டோங்களா? என் சகோதரனே சகோதரியை மன்னிப்பு கேட்க மாட்டாயா? இந்த பாதங்களை ஆண்டவர் எதற்கு கொடுத்தார்? ஆண்டவரிடம் வருவதற்கு தானே, ஓடி ஓடி நன்மைகளை செய்வதற்கு தானே. நான் ஆண்டவரிடத்திலே வந்தேனா? நல்லவற்றை நோக்கி போனேனா? பல நேரங்களிலே பாவமான அந்த வழிகளில் தானே என் பாதங்கள் சென்றன. பாவத்தை நோக்கி தானே என் பாதங்கள் சென்றன. என் பாவங்கள் தானே ஆண்டவருக்கு கால்களிலே ஆணிகளாக வந்து வேதனையை கொடுத்தது. இயேசுவே என்னை மன்னியப்பா. இனி இந்த பாவ வழியில் செல்ல மாட்டேன். உம்மை நோக்கி வருவேன். நீதான் ஆண்டவரே வாழ்வும் வழியும். என் பாதங்கள் உம்மை நோக்கியே வரும். இயேசுவே உன் பாதங்களிலிருந்து அந்த புனிதமான பாதளத்திலிருந்து வழிந்தோடிய ரத்தம் என் பாதங்களில் என் கால்களில் இப்போது வரட்டும். இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்கள், இதோ காலிலே முழந்தால் படியிட விடவில்லை, நடக்க முடியல, உட்கார முடியல, ஐயோ உட்கார்ந்தா அவ்வளவு வேதனையா இருக்குது, எழ முடியவில்லையே. கிட்னி சம்பந்தப்பட்ட சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவர் நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு இப்போது சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி. அவருடைய 2 கரங்களையும் இதயத்தோடு சேர்த்து வைத்தோம். என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். ஆண்டவரே என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். ஆண்டவரே சாட்டை அடியேற்ற காயங்களா சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. சாட்டை அடியேற்ற காயங்களா ஆண்டவரே சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய அந்த உடலை ஒரு முறை உற்று நோக்கு. என் ஆண்டவரின் உடலிலே எத்தனை எத்தனை காயங்கள், அவற்றிலிருந்து அந்த ரத்தம் வழிகின்ற இடங்களை எல்லாம் பார். ஆண்டவர் இயேசு அந்த கச்சோனிலே கட்டி அடிக்கின்ற போது சாட்டையோடு சேர்ந்து என் ஆண்டவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் பீந்த நிலையில் இருக்கிறது. சிலுவையை சுமந்து வந்த போது அந்த படைவீரர்கள் சாட்டையால் அடித்த போது உண்டான காயங்களை பாசுவே. ஏன் ஆண்டவருக்கு இந்த துன்பம்? என் இதயத்தால் செய்த பாவம். இதோ உங்கள் உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம் என்பது தெரியாதா என்று சொன்ன என் உள்ளம் என் ஆண்டவருக்கு தான் கோவிலாக இருந்தாரா? அதிலே எத்தனை எத்தனை சாக்கடை, பாவமான சிந்தனைகள், சிற்றின்ப ஆசைகள், இந்த உடலால் எத்தனை எத்தனை பாவங்களை நான் செய்திருக்கிறேன். அதுதானே ஆண்டவருக்கு துன்பமாக இருந்தது.
இந்த பாவங்கள் தானே என் ஆண்டவருக்கு இத்தனை வேதனையை கொடுத்தது. மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னியும். மன்னியும் அப்பா. இனி என் உள்ளம் ஆண்டவரே நீங்கள் வாழும் ஆலயமாக மாறட்டும். ஆமென். என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் எல்லாம் மாறட்டும். ஆமென். ஆண்டவரே நீர் வந்து என் உள்ளத்திலே குடிகொள்ளும். ஆமென். ஆண்டவரே இதோ என் உடல் நோய்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கேன்சர் வியாதிகள், இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், சர்க்கரை வியாதிகள், தீராத அந்த தலைவலி, தீராத வயிற்று பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை இல்லாத அந்த தன்மை, இதோ காய்ச்சல், ஆண்டவரே இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உம் உடலிலிருந்து வடிந்தோடும் ரத்தம் என் உடலிலே பாயச் செய்யும். இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே இதோ பலருக்கு சுகத்தை கொடுக்கும். நன்றி. இப்போது நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. இதோ இறுதியாக ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி 2 கரங்களையும் உயர்த்த போகும். 2 கரங்களையும் உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே இதோ அந்த சிலுவையிலிருந்து வழிந்தோடும் ஒரு துளி ரத்தம் என் மீது பாயட்டும். எனக்கு விடுதலை கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் உடைந்து விலகட்டும். இதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் மறையட்டும். என் குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை கிடைக்கட்டும். கேட்போமா? கேட்போம். ஒரு துள்ளி ரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா, ஒரு துள்ளி ரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா, வல்லமை ஒரு துள்ளி ரத்தம் என் மேல் வீழட்டும் நாதா. தொடும் தொடும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடும். ஆண்டவரே பிள்ளைகளை தொடும். வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் உங்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் 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 ரத்தம். வல்லமை 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 இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் உடைய உள்ளம், உடைய உச்சம், தலைமது உள்ளம், கால்வரி இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு சுகம் கிடைக்கிறது. பலரது உடலில் உணர்கிறேன். ஆண்டவருடைய தொடுதலை பலர் இப்போது உணர்கிறேன். நன்றி 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 நன்றி. வல்லமை 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 வல்லமை. சுகம் சுகம் சுகம். விடுதலை விடுதலை விடுதலை. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் தட்டி கரம் தட்டி. இது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் என் உடலிலே பாய்ந்திருக்கிறது. எனக்கு சுகம் கிடைத்திருக்கிறது, விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எனக்கு பயம் கிடையாது, இனி எனக்கு அச்சம் கிடையாது, இனி எனக்கு ஆண்டவரே சாப பாவம் கிடையாது. ஆண்டவரே ஏனென்றால் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் என்னுள்ள இருக்கிறது. கரம் தட்டி நாம் பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது, 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 எந்த தீங்கும் தீண்டாது. இயேசு வல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே வல்லமை. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை.
சுகம் கொடுத்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி நன்றி நன்றி. அபிஷேகம் வல்லமை வல்லமை வல்லமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி 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 ஆண்டவரே. மாண்பீர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயல. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.